Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்து from மும்பை முத்து பாபா என் கன்னியாகுமரி. மூணாவது வாரம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாலாவது வாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது வாரத்தில் சொல்லியிருந்தேன். இந்த வாரம் முடிஞ்சது வந்து நிப்டி 22,795 முடிஞ்சு ஒரு 114 பாயிண்ட் கீழே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கன்சால்டேட்டட் குறைஞ்சு கடந்த 12 நாளில் கன்சல்டேட்டட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே தான் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தேர்டு குவார்ட்டரில் வாரத்தில் திங்கள் டு வழியில் திங்கக்கிழமைக்கு 965, 945, 931, 913 வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 22,795 க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது மண்டே டு ஃப்ரைடேல லோ 22,725 ஹிட் ஆச்சுது. அதே நாளில் ப்ரீ மார்க்கெட் 22,430 டிக் ஆகிருக்கு. மார்க்கெட் கீழே போகணும்னு ஏற்கனவே மண்டேலேருந்து நான் சொல்லிட்டு தான் வரேன். ஒன்று. ரெண்டாவது, வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 22,725 ஓப்பன் ஆச்சுது. மேலே மூமெண்ட்ஸ் வந்து 22,913, 895 மேலே போகிற 840, 860 கன்சால்டேட் கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 22,795, ஒரு 110 பாயிண்ட் 115 பாயிண்டில் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு இந்த வாரம் நாலாவது வாரம் எப்படி இருக்கும்னா, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டு ஹெவி கிராஷ் ஆகிருக்கு. எல்லா ஸ்டாக்குமே 2.5%, டவுஜான் 2. நாஸ்டாக், S&P 500 எல்லாமே இந்த டேரிஃப் எஃபெக்ட்னால ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அது ஃபாலோ பண்ணி சாட்டர்டே டவுஜான் ஃபியூச்சர் மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியா கிஃப்ட் நிஃப்டி ஐ திங்க் ஒரு 140 பாயிண்ட் கீழே இருக்குது. 22,660 என்னமோ இதாக இருக்குது. அது ஒரு இண்டிகேஷன் தான். மேற்கொண்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே ஃப்ரைடே வீக்கெண்ட் ரிவ்யூ டெக்னிக்கல் ஆன்சர்ஸை கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு மார்க்கெட் மூவ் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு 22,840, 860 மேலே போகாது. அது 3 நாள் தான் இருக்குது. திங்கள், செவ்வாய், வியாழன். புதன்கிழமை மகா சிவராத்திரி இருக்குது, ஹாலிடே. கீழே அது வந்து இன்னைக்கு 720 வரைக்கும் வந்திருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கு, லோ ஹிட் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஃபர்தர் மண்டே டியூஸ்டே அதில் வரும்போது 640, 620, 590, 520, 22,000, 1,520 வரைக்கும் லோ ஹிட் ஆகிறதுக்கு இருக்குது. க்ளோசிங் வந்து செட்டில்மெண்ட்டில் 22,590 மேலே க்ளோஸ் ஆகலாம். அப்படி இல்லை 22,490 கீழே க்ளோஸ் ஆகலாம். ஏன்னா 22,520 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த 3 மாதத்தில் 22,770 பாட்டம் 4-5 திருப்பு வந்திருக்கு. அது நேராக மேலே 23,860 வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து கீழே வந்து 22,770, 774, 786, 786 எல்லா ஃபிகரும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்தர் இப்போது 4 நாளாக திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாளாமே 22,800 மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோசிங்கில் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு 5 பாயிண்ட் கீழே போய் 22,795 க்ளோஸ் ஆகிருக்கு. பார்க்கும்போது திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அது வந்து 22,620 இருக்கலாம், 640 இருக்கலாம், 690 இருக்கலாம். ஏன்னா இதுக்கு கீழே போகிறதுக்கு யாருக்குன்னா நல்ல ஷார்ட், ஒவ்வொரு ஹை லெவலில் போகும்போதுமே ஷார்ட் அடிக்கிறாங்க. இப்போ 22,820 ஓப்பன் ஆகும். லோவில் மேலே 923, 912 வரைக்கும் போகிற 100 பாயிண்ட் அங்கே ஷார்ட் அடித்து கடைசியில் க்ளோஸிங்குது அப்படி இருக்கு. அதனால் வாரம் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை வந்து மார்ச் மந்த்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் வீக் எப்படிங்கிறத அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி வந்து
48, 49 ரேஞ்சு 49க்கு மேலே போனால் 49, 500, 600 இன்ட்ராடே ஹையில் போகும். ஷார்ட் எடுத்து க்ளோசிங் வந்து 49, 300, 400 பாயிண்ட் தான் க்ளோஸ் ஆகும். அவ்வளோதான். அதுக்கு பற்றி சொல்ல முடியாது. இப்போ க்ளோஸ் ஆனது 49.0 44ல் 49 ஆஸ்பாஸில் க்ளோஸ் ஆகிருக்கு கன்சால்டேட்டட். ஃபர்தர் வீக்னஸ் அது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடையாது. 48,000 49,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேலே போயிட்டுருக்கும். 48 500 மேலே ஒரு 500 300 பாயிண்ட் போகும், கீழே ஒரு 200 பாயிண்ட். க்ளோசிங் வந்து 48 600ல் க்ளோஸ் ஆகும், இல்லை 48 300ல் க்ளோஸ் ஆகும். 48க்கு கீழே க்ளோஸ் ஆனால் 46 690 வரும்னு 2 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நிஃப்டி வந்து சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக சொல்லும்போது நிஃப்டி வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் என்று விப்ரோ எந்த இது பார்த்தாலுமே ரொம்ப ஹை லெவலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பேங்கிங்கில் பார்க்கும்போது ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2 நாளைக்கு முன்னால ஹெவி டவுன்ஃபால். நேற்றும் அதே மாதிரி தான், ஃபர்தரும் அதே மாதிரி தான் இருக்கும். நேற்று மஹிந்திரா ஒரு 6% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார் ஏற்கனவே போச்சு. மஹிந்திரா, டாடா மோட்டார், மாருதி, டிவிஎஸ் மோட்டார், ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஹெவி செல்லாப் இருக்குது. காரணம் என்னென்னா டேரிஃப், இபி டேரிஃபு 105 15 ருபீஸாக குறைக்கிறதா இருக்குது. அதனால் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒன்லி இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியை பார்த்தாலும் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. நிறைய ஸ்டாக்கு இப்போவுமே பெஸ்ட் குவாலிட்டி நிஃப்டி 50ல் 40% 28% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கி. மேற்கொண்டு ஒரு 8% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது இந்த வாரம் 4th வீக் ஆஃப் பிப்ரவரி செட்டில்மெண்ட்டில் தெரியும். அப்புறம் மார்ச் வரும்போது ஃபினான்ஷியல் இயர் 24, 25 எண்டிங் வருது. கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 22 520க்கு கீழே இன்ட்ராடே போனாலும் மேலே தான் க்ளோஸும் ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். 26,277 இருந்து 22,770 12.5% ஆயாச்சு. மேற்கொண்டு ஒரு 3% 15% வரும்போது மந்த் ஆஃப் மார்ச் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் மேபி நிஃப்டி வில் ஹிட் 22,200 21,960 வரதுக்கு சான்சஸ் நிறைய. பி ரெடி. அதில் நிறைய வாங்குங்க. இன்றைக்கி வாங்கி ஒரு மாதத்தில் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. பவர்ஃபுல் ஆக்ஷன் அண்ட் வெல்த் கிரியேஷனில் எஸ்ஐபியில் வாங்குறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எஸ்ஐபியில் மட்டும்தான் வரும். பவர்ஃபுல் ஆக்ஷன்லேயும் வரும், இதுலேயும் வரும், காட்கோபர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் வரும். பாருங்கள், வாங்குங்க, வைங்க. ஒரு 10 ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் இந்த வாரத்தில் மட்டும். எஸ்ஐபியில் போட்டு மாட்டிடுங்க. குறைஞ்சது ஒரு வருஷம் வச்சு பாருங்க, லாஸ் வராது. ஆவரேஜ் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஒரு 15%லேருந்து 20% பர் ஆனம் உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகவே கிடைக்கும். அதே நேரத்தில் எஸ்ஐபி பண்ணும்போது ஒரு 15% டிப்ரிசியேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. பி ரெடி டு எஸ்ஐபி ஃபார்முலா. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே.